என்னுடைய பதிவேல் 2801. நான் அனியா குழு பியின் உறுப்பினர். இன்று உங்களுடன் மாண்புமிகு மனிதனாக என்ற தலைப்பின் கீழ் உணவு நெறிமுறைகளை பற்றி விவாதிக்க வந்துள்ளேன். கைகளோனியா கைகளில் சொல்லுவோம். மெதுவா சாப்பிடுமாண்ணா, எதுக்கு இப்படி ஃபாஸ்ட்டாக சாப்பிடுங்க? சாப்பிட நேரம் தண்ணி குடிக்க விடாது. நீ முதல்ல சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏன் பண்ண விடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், சரியா? சாப்பிடும்போது பேச விடாது. எல்லாத்துக்கும் உனக்கு நான் அதுக்கப்புறமா சொல்லித்தரேன். சாப்பிடு. ஃபோன் எல்லாம் சாப்பிடும்போது ஃபோன் தொடக்கூடாது. ஃபோனெல்லாம் அங்கேயே இருக்கட்டும். சாப்பிட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கணும். மெசேஜ் எல்லாம் அது இருக்கட்டும் அப்படியே. சாப்பிட்டு முடி முதல்ல, சாப்பிட்ட பிறகு மெசேஜ் பார்க்கலாம். சாப்பிடும்போது நேர சாப்பாடை பார்த்து குனிஞ்சு இந்த மாதிரி சாப்பிடணும். விரல் நீட்ட விடாது. விரல் நீட்டாமல் எல்லா விரலையும் சேர்த்து சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். மெதுவாக இந்த மாதிரி எடுத்து இப்படி சாப்பிடணும், குனிஞ்சு சாப்பிடணும். சாப்பாடு இவ்வளோ மீதி வச்சிருக்கேன், உனக்கு கொஞ்சம் தானே நான் வச்சேன். இப்படி வேஸ்ட் ஆகாது. இது எங்கே போய் யார் சாப்பிடுவான்? உனக்கு தேவைக்கு தான் நான் வச்சிருக்கேன் கொஞ்சமா. அதனால எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எழும்பும். எல்லாம் சாப்பிடு. சாப்பிட இவ்வளோ நேரம் நீ பேசியிருக்க, மொத்தத்தில் அதுவே தப்பு. சாப்பிட்டு முதல்ல தண்ணி குடிச்சோம்னா ஜீரண சக்தி குறையும். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு 30 நிமிஷத்துக்கு பின்னாடி தண்ணி குடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சீக்கிரம் வயர் நிறைஞ்சி அதை சாப்பிட முடியாது. சாப்பாடு நிறைய வேஸ்ட் ஆகுது. வயர் நிறைஞ்ச போல ஒரு ஃபீல். நான் என்ன சாப்பிட இடையில தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்லுவேன், பெரியவர்கள் சொல்லுவேன். அது இப்போது நம்ம வேறு நிறைய சாதனத்தை எல்லாம் தொடுவோம். அதில் நிறைய பாக்டீரியா அந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். சுத்தமாக இருக்காது கை எல்லாமே. அப்போ அதே இதோட சாப்பிடும்போது கையில் இருக்கக்கூடிய கிருமிகள், நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு, அது எல்லாமே சாப்பாட்டை கூட போய் நம்ம உடம்புல போகும். அதனால் வயிற்று பிரச்சனைகள் நிறைய நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் சுத்தமாக கை கழுவணும்னு சொல்கிறாரு. பேசிட்டு சாப்பிட்டா உணவு மென்று சாப்பிட முடியாது, சரியா? நம்ம அந்த பேசுறதுக்கு அதுக்குள்ள டைம் இருக்காது. அப்புறம் உணவுக்குள்ள கவனக்குறைவு வந்துடும். அதுக்குள்ள டேஸ்ட்டு என்னென்னு சாப்பிடுச்சுன்னா அதுக்குள்ள எண்ணங்கள் போகாது. அந்த பேச்சிலே நம்ம இதாகிடும். சாப்பிடும்போது அமைதியாக இருக்கிறது நல்ல ஒரு ஒழுக்கமாக கருதப்படும். அதனால யாரும் பேசலாம். முக்கியமாக என்னன்னா சாப்பிடும்போது பேசிக்கிட்டு இருந்தால் மூச்சு திணறல் வரும். மூச்சு குழாயில் இது போய் இதாகும், மூச்சு திணறல் வர வாய்ப்பு. அதனால தான் சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணும். டைம் சேவ் ஆகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீ சாப்பிடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகலாம் நம்ம. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக சாப்பாடு நிறைய டைப்ஸில் இருக்குது. சாஃப்ட் டயட் இருக்குது, ஹார்ட் டயட் இருக்குது. அப்போ சாஃப்ட் டயட்னா இட்லி, தோசை அந்த மாதிரி இருக்குது. அது நார்மலாக சாப்பாடு 30லேருந்து 32 தடவை மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது அந்த மாதிரி வராது. அது என்னென்னா, அந்த மீட் சாப்பிடும்போது இல்லை நட்ஸ் சாப்பிடும்போது அந்த மாதிரி சாப்பிடலாம். நார்மலாக இட்லி இதெல்லாம் சாப்பிடும்போது 5லேருந்து 10 தடவை நம்ம மென்று சாப்பிடலாம். இது எதனால் அப்படின்னா, பாதிக்கு மேலே நம்மளோட ஜீரண இதை வாயில் நல்லா மென்று சாப்பிட்றதுனால அந்த ஓரல் கேவிட்டியை பார்த்துக்கும்.
மீதி 50% வேலை தான் நம்ம வயிற்றுக்கு வந்து வருது. அப்போது நம்ம நல்ல மென்று சாப்பிடும்போது சாப்பாட்டோட ருசி என்னன்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த டேஸ்ட்டை ரசித்து நம்ம சாப்பிடுவோம். அதே நேரத்தில் வயிற்றில் போய் நம்ம வந்து அதை ஹார்டாக போட்டு வயிற்றுக்கு வந்து ஜீரணம் ஆகுறதுக்கு நிறைய டைம் ஆகும். அப்போ எல்லாம் வயிறு வந்து ஃபுல்லாக ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும். அப்போ நிறைய இந்த கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நிறைய நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி ஃப்யூச்சரில் வேறு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரமே நமக்கு வயிறு ரொம்ப வந்து பெருசாக ஃபீல் ஆகும். வேறு நமக்கு வந்து என்னது ரொம்ப வயிறு மந்தமாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் நல்ல மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இன்சுலின் வந்து நம்ம உடம்புல தேவைக்கு செக்ரேட் ஆகி அந்த சுகர் எல்லாம் வராமல் அது பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி. அம்மா சாப்பிட சாப்பாடு வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்களே, யாரு சாப்பிடுவாங்க? கோழி எல்லாம் இருக்குல்ல சாப்பிடுறதுக்கு, அது சாப்பிட்டோம். கோழியெல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பாடு வந்து எவ்வளோ பேருக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்குற அந்த சாப்பாடு அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது சாப்பாடு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து சேரணும் அப்படின்னா தயாரிக்கிறதுக்கு வந்து தண்ணி தேவை, மண் தேவை, மனுஷனோட உழைப்பு தேவை, கரண்ட் தேவை. இப்படி எவ்வளவோ நம்ம வேஸ்ட் பண்ணோம். அது எதுவுமே தெரியாமல் நம்ம ஈஸியாக வந்து நிறைய தேவைக்கு அதிகமாக எடுத்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு மீதி வேஸ்ட்டில் ஆக்குறோம். இந்த வேஸ்ட்டில் கொண்டு வெளியே கொட்டுறதுனால அதில் மீத்தேன் உள்ள கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது நமக்கு வந்து நச்சுத்தன்மை வந்து இது பண்ணுது. ஸோ இப்படி வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்புனால எவ்வளவோ பாதிப்பு வருது, எவ்வளோ பேரோட உழைப்பு வீணாகுது, எவ்வளோ பேருக்கு கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்க முடியாமல் நம்ம பண்ணுறோம். அதுக்காக தான் சொல்கிறது, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும்னா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து எடுத்துகிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து போடுறது நல்ல பழக்கம் கிடையாது. சரி. இவ்வளோ நேரம் எனக்கு கூட உணவு நெறிமுறைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண என்னோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி. இவங்களோட டிஸ்கஸ் பண்ணது மூலமாக நான் உணவு நெறிமுறைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் ஃப்யூச்சரில் இதெல்லாம் கடைபிடிப்பேன். எனக்கு உணவு நெறிமுறைகளை பற்றி இவ்வளோ அழகாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றி.